எப்பொழுது பார்த்தாலும் அதிமுகவை குறை சொல்வதுதான் திமுகவுக்கு வேலை என்ற எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக வெளியேறியதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் பிதற்றிக் கொண்டிருப்பதாக விமர்சித்தார். அத்தோடு திமுக மட்டும் போட்டியிட்ட அனைத்து தேர்தல்களிலும் வெற்றி பெற்று விட்டதா என கேள்வி எழுப்பிய எடப்பாடி பழனிசாமி 2011 எதிர்க்கட்சியாக கூட ஆக முடியாத நிலைமையில் இருந்ததை மறந்துவிட்டார்களா எனவும் வினவினார். நம்ம அதிமுக பிஜேபி தொடர்புள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆர்எஸ் பாரதி சொல்லியிருக்காரு. எங்க ஆர்எஸ் பாரதிக்காவே கட்சி நடத்துறான்னா திமுக சொல்லுங்க பார்க்கலாம். அவர் என்ன வேணா நினைப்பாரு, அவர் கட்சிக்கு அவர் நினைச்சிக்கலாம். எங்க கட்சிக்கு அவர் ஒன்றும் பொதுச் செயலாளர் கிடையாது, அவர் எங்க கட்சியில் இடம்பெறல. எங்க கட்சியுடைய நிலைப்பாட்டை நாங்கள் பொதுக்குழுவில் தெரிவிக்கிறோம், செயற்கை பொதுக்குழு தெரிவிச்சிருக்கிறோம். இவர் என்ன கண்டுபிடிச்சிட்டாரு? ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி. நாங்கள் எதை எதுக்கு வேணும்னு சொல்லுங்கள். இப்போ நிதி கொடுக்கல, நிதி கொடுக்க வேணும் நாங்கள் சொல்கிறோம், நிதி கொடுக்காது தவறுன்னு சொல்கிறோம். இதை விட என்ன சொல்லணும்? இப்போ இருக்கிற என்ன பிரச்சனை அதுதான் நாங்கள் சுட்டி காட்டுவோம். இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை தான் சுட்டி காட்டுவோம். இவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் அதிமுகவை குறை சொல்லுவதுதான் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபி கட்சியுடன் கூட்டணி இல்லை என்று தெரிவித்துட்டு அதுலேருந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் ஏன் புலம்புற? இது எங்கள் கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனை. நீங்கள் திமுகவெல்லாம் கூட்டணி வச்சுருக்கு நாங்கள் ஏதாவது பேசணுமா? ஏன் காங்கிரஸோட கூட்டணி வச்சுருக்கீங்களே? காங்கிரஸோட எப்படி கூட்டணி வச்சிங்க? எமர்ஜென்சி போது விசா சட்டத்தில் எங்களை எல்லாம் கைது பண்ணாங்கன்னு இவர் ஜெயில் இருக்கிற மாதிரி ஆங்காங்கே கண்காட்சியை வச்சு காட்டினார். அப்படிப்பட்ட கட்சியோடு நீ கூட்டணி வச்சுருக்கிறிய. 1999 பாரதிய ஜனதா கூட தானே கூட்டணி வச்சிங்க. கூட்டணி வச்சது மட்டும் இல்லை, பாரதிய ஜனதா ஆட்சி என்ற பொழுது அந்த அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தாங்களே இல்லையா? அப்பெல்லாம் தெரியல கண்ணு. போனால் நீங்கள் எங்களை கேள்வி கேட்குறீங்க. இதை வீட்டை கேள்வி கேளுங்க. அதோட ஒரு வருஷம் இலாக்கா இல்லாத மந்திரியா முரசொலி மாறன் வச்சாங்க. அப்போல்லாம் பிஜேபி பற்றி தெரியாது. கூட்டணி என்பது அந்தந்த அரசியல் சூழ்நிலைக்கு தக்கவாறு கட்சிகள் கூட்டணி அமைக்கும். அதுபோல் நான் கூட்டணி அமைச்சா அப்போ கூட்டணியிலேருந்து வெளியில் வந்துட்டோம். இதுக்கு ஏன் விமர்சனம் பண்ணுவானே? தாக்கு பிடிக்க முடியல அவர்களால். ஏன்னா சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுக்களை ஏமாற்றி வாங்கி கொண்டிருந்தாங்க. அதுக்கு இப்போ முற்றுப்புள்ளி வச்சுட்டோம். அது அவர்களால் தாங்க முடியாத காரணத்தினால் இப்படி பிதற்றி பேசி கொண்டிருக்கிறார். திமுக என்ன வெற்றி சரிப்பா, திமுக வெற்றி பெற்றுகிட்டே இருந்ததா சொல்லுங்க பார்க்கலாம். திமுக தொடர்ந்து வெற்றி பெற்று இருந்தா. 1997 எத்தனை 2 பேர் தான் ஜெயிச்சாங்க. அது ஒருத்தர் மதிமுக போயிட்டார், ஒத்தையால் தான் இருந்தார். அவர் கூட கடைசியில் வேறு கட்சிக்கு போயிட்டார். இதுதான் நிலைமை. 2011 என்ன நிலைமை? எதிர்கட்சி கூட வர முடியல, அந்த நிலையில் தான் இருந்தாங்க. ஆகவே வெற்றி பெறுவது என்பது தோல்வி பெறுவது என்பது அப்பப்போ சூழ்நிலைக்கு தக்கவாறு மாறி மாறி வரும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கூட நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் 1 தான் ஜெயித்தோம். அதே சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய கட்சி 66 இடங்களை வெற்றுது. கூட்டணி 75 இடங்களில் வெற்றோம்ல. அவளுக்கு எங்களுக்குள்ள வித்தியாசம் எவ்வளோங்க? வெறும் 3% தான். வாக்குகளை பார்க்கும்போது பல தொகுதிகள் எடுத்து பார்க்கும்போது 2 லட்சம் ஓட்டு இருந்தால் நாங்கள் ஆட்சி பிடிச்சிருப்போம். 1200 ஓட்டில் தோற்றவங்க, 100, 150 ஓட்டில் தோற்றவங்க, 305 தோற்றவங்க. இப்படி குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பு இழந்தவர்கள் அதிகம் பேர், 45 பேர் வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறாங்க. ஆக நிச்சயமாக 2024 நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி 40 இடத்திலும் வெற்றி பெறும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.